கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாள் தெய்வ செய்தியின் தலைப்பு, ஜெபத்தில் காத்திருப்பதினால் வரும் நன்மைகள். அதுக்கு ஆதாரமான வசனம் ஏசாயா 40ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பெலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து உயர எழும்புவார்கள். ஓடினாலும் இளைப்படார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். இது கர்த்தருக்கு காத்திருக்கும் போது நமக்கு வருகிற ஆசீர்வாதம். முதல்ல நம்ம கர்த்தருக்கு காத்திருக்கும் போது புது பலன் கிடைக்குது. நம்ம உலகத்துக்காக, அப்புறமா உறவுகளுக்காக, பணத்துக்காக, சொந்த பந்தங்களுக்காக அநேக நாட்கள் நம்ம காத்திருக்கோம். நிறைய காரியங்கள் திருமணத்துக்காக காத்திருக்கிறாங்க, வேலைக்காக காத்திருக்கிறாங்க, எக்ஸாம் ரிசல்ட்டுக்காக காத்திருக்கிறாங்க, அப்புறமா பிரசவத்துக்காக காத்திருக்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய காத்திருக்கிறதல் இருக்குது. ஆனாலும் பெரிய சுகம் எதுனா, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து, அவங்களுக்கு என்ன கிடைக்குன்னா, நீ கர்த்தருக்கு நம்ம காத்திருக்க நமக்கு கர்த்தர் புது பலனை கொடுப்பாரு. கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து அவங்க எழும்புவாங்க. நம்ம சோர்ந்து உட்கார மாட்டோம். காத்திருக்கும் போது கர்த்தர் நமக்கு கொடுக்குற புது பலனில் நம்ம எழுந்து பாக்கியவான்களாக, பாக்கியவதிகளாக, உலகத்துக்கு ஆசீர்வாதமாக கர்த்தர் நம்மளை மாற்றுவார். கர்த்தருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவார்கள். ஒருத்தர் 2 பேர் இல்லை, நம்ம கர்த்தருக்கு காத்திருக்கிற அனைவரும் நிச்சயமாக பாக்கியவான்களாக, பாக்கியவதிகளாக இருப்போம். சங்கீதம் 27:14 சொல்லுது, கர்த்தருக்கு காத்திரு, அவர் ஒரு இதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமானதாக இருந்து கர்த்தருக்கே காத்திரு. அப்புறம் கர்த்தருக்காக பொறுமையாக நம்ம காத்திருக்கும் போது நமக்கு புது பலன் கிடைக்குது, தைரியம் கிடைக்குது, ரட்சிப்பு கிடைக்குது, இன்னும் நிறைய பிளஸ்ஸிங்ஸ், நம்ம நிறைய ஆசீர்வாதம் நம்ம தேடி வந்துட்டே இருக்குது. ஒவ்வொரு நாள் நம்ம தூங்கி எழுந்தவொடனே அட்லீஸ்ட் 1/2 மணி நேரமோ 1 மணி நேரமோ தேவ சமூகத்தில் காத்திருக்கிற பழக்கம் நமக்கு வந்தாலே போதும். நிச்சயமாக தேவன் நம்ம வாழ்க்கையில் பெரிய பெரிய காரியங்களை செய்வார். சில காரியங்கள் மத்தியில் பகிர்ந்துக்கிறேன். கர்த்தருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு அவர் நல்லவர். தேவன் நமக்கு நல்லவர். நல்லவனுக்கு நல்லவன், புனிதனுக்கு புனிதர், மாறுபாடுகளுக்கு மாறுபாடுகளாக தோன்றவர் சொல்லிட்டு வசனகுது. இப்போ கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு அவர் என்ன பண்ணுவார்? அவர் நல்லவராகவே இருப்பார். புலம்பல் 3ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் சொல்லுது, அவர் தம்மை நம்புகிற அனைவரும், நம்ம தேடுகிற ஆத்துமாக்களுக்கும் அவர் நல்லவராக இருக்கிறாரு. அப்புறம் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு அவர் செய்பவைகள் அவர்கள் கேட்பதும் இல்லை, செவிகளால் உணர்ந்ததும் இல்லை, அவைகளை கண்டதும் இல்லை. நம்ம கர்த்தருக்கு காத்திருக்கும் பொழுது தேவன் நமக்கு கொடுக்குற ஆசீர்வாதங்களை நம்மளால் கிரகிச்சு பார்க்க முடியாத அளவுக்கு கர்த்தர் கொடுப்பாரு. இட்ஸ் எ வெயிட்டிங் ப்ளேஸ், எ கோல்டன் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க. வெயிட் பண்ணுற ஒவ்வொரு நிமிஷமும் நமக்கு பொற்காலம்தான். ஆபிரகாம் ஈசாக்குக்காக எவ்வளோ காலம் காத்திருந்தார். யோசேப்பு ராஜாவாக மாறதுக்கு எவ்வளோ காலம் காத்திருந்தார். மோசையை தேவன் எடுத்து பயன்படுத்துறதுக்கு எவ்வளோ காலம் காத்திருந்தார். அப்போ நம்மளும் காத்திருக்கிற நேரங்கள் ஒவ்வொன்றும் தேவன் நம்மளை புடமிட்டு நம்ம அவருக்கு வேண்டிய பாத்திரமா, குயவன் கையில் களிவனாக நம்ம இருக்கிறோம். இந்த காத்திருக்கிற சமயங்களில் அந்த வான குயவன் அவருக்கு உகந்த பாத்திரமாய், அவருக்கு பயன்படுகிற பாத்திரமாய், எந்த நற்கிரியம் செய்ய ஆயத்தமாக்கப்பட்ட பாத்திரமாய், எஜமானுக்கு உபயோகப்படுகிற பாத்திரமாய், எஜமான் கனப்படுத்துகிற பாத்திரமாய் தேவன் நம்மளை வளைந்து கொள்வார். அப்போ நம்ம கர்த்தருக்கு காத்திருக்கும் பொழுது நிச்சயமாக நம்ம என்ன சோர்ந்து போகக்கூடாது. அவர் பொறுமையோடு காத்திருக்கணும். பொறுமையோடு, பதட்டமாவோ டைம் ஆயிடுச்சோ அப்படின்னு இருக்காதபடி இப்போ பொறுமையோடு காத்திருக்கணும். கர்த்தருக்கு காத்திருக்கிற இருதயத்தை என்ன பண்ணுவோம்? ஸ்திரப்படுத்தணும். நம்ம இருதயம் அங்கலாய்ப்பாக இருக்காதபடி, இருதயம் சோர்ந்து போகாமல் இருக்காது, இருதயம் பதட்டத்தமாக இருக்காதபடி பொறுமையாக நம்ம காத்திருக்கும் போது தேவனாகி கர்த்தர் நம்முடைய இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். கர்த்தருக்கு காத்திருக்கிற ஆத்துமாக்களை அவர் மரணத்துக்கு விலக்கி விடுவிக்கிறார். சங்கீதம் 33:18 சொல்லுது, இப்போ கர்த்தருக்கு காத்திருக்கும் போது நம்முடைய ஆத்துமாக்களை அவர் மரணத்துக்கு, நிறைய பேருடைய வாழ்க்கையில் மரண பயம், அதாவது தனிமை, அப்புறமா வியாதி, இந்த மாதிரி நிறைய அவங்களை வாட்டி எடுக்குது. அந்த மாதிரி சமயத்தில் நம்ம தேவ சமூகத்தில் போயிட்டு கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கும் போது அந்த காத்திருக்கிற சமயங்களில் நம்மளை சூழ்ந்திருக்கிற அந்த மரண பயத்தை கர்த்தர் கம்ப்ளீட்டாக வேரோடு பிடுங்கி போடுவார். ஏன்னா மரணத்துக்குரிய அதிகாரி அவர் தான். பிசாசை ஜெயித்தவர், மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே சொல்லி மரணத்தை கூற உடைத்த தெய்வம் நமக்கு அந்த மரண பயத்திலேருந்து நம்ம என்ன பண்ணுவார்? விலக்கி காப்பார். கர்த்தருக்கு காத்திருக்கிற ஆத்துமாக்களை அவர் பஞ்சத்தில் உயிரோடு வைக்கிறார். எத்தனை பஞ்சம் வந்தாலும், உலகத்தில் பற்றாக்குறைகள் வருது, வருமானம் இல்லாமல் குறைகள் வருது, அப்புறம் நிறைய பேருக்கு வேலை செஞ்சுட்டு சம்பளம் வாங்காமல் வராங்க. அது மாதிரி நிறைய காரியங்கள் இருக்குது. அந்த மாதிரி காரியங்கள் நம்ம என்ன பண்ணணும்? வீணான புலம்பி அழுது ஒப்பாரி வச்சு நம்ம அப்படி பண்ணாமல்
தேவ சமூகத்தில் நம்ம காத்திருக்க பழகணும். ஆண்டவரே, இந்த நாட்கள் நீங்கள் எனக்கு கொடுத்துக்கிறீங்க, நான் தேவ சமூகத்தில் காத்திருக்கிறேன், நீங்கள் எனக்கு எல்லாத்துக்கும் பதில் கொடுங்கப்பா. நம்ம தேவைகள் எல்லாம் அவர்கிட்ட அறிவிச்சிட்டு பதில் வர வரைக்கும் நம்ம ஜெபத்தில் பொறுமையாக நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு சோதனையை சகிச்சுக்கிட்டு தேவன் எப்படி வழிநடத்துவார் என்பதை பார்த்து நம்ம என்ன பண்ணணும், பொறுமையோடு அவர் சமூகத்தில் நம்ம காத்திருக்கணும். சங்கீதக்காரன் சொல்கிற தாவீது, நான் கர்த்தரை நோக்கி அமர்ந்து காத்திருந்தேன், என் காத்ததுக்கெல்லாம் நிச்சயமாக அவர் பதில் கொடுத்தாரு. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களை அவருக்கே துணையும் அவரே கேடகமாக இருக்கிறாரு. நம்ம காத்திருக்கும் போது தேவன் நமக்கு துணையாக, யாரும் துணை இல்லைன்னு சொல்ல வேண்டாம். தேவ சமூகத்தில் காத்திருக்கிற நமக்கு அவர் தான் நமக்கு துணையாக இருந்து நம்ம என்ன பண்ணுவார், பாதுகாப்பார், நம்மளை வழி நடத்துவார். அப்புறம் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களை பூமியை சுதரித்து கொள்வார்கள், அவர்களே அவர் என்ன பண்ணுவார், உயர்த்துவார். நிச்சயமாக தேவன் நமக்கு என்ன பண்ணுவார், உயர்ந்த அடைக்கலத்தை கொடுத்து நான் நிச்சயமாக நம்மளை உயர்த்துவார். உயர்த்ததுக்கு நம்ம எப்படி காரணம் அப்படின்னா, தேவ சமூகத்தில் காத்திருக்கணும். கர்த்தருக்கு காத்திருக்கள் மேலே அவர் பிரியமாக இருக்கிறாரு. ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை கொடுப்பாரு, உலக பிரகாரம் ஆசீர்வாதங்களையும் கொடுப்பாரு. கர்த்தருக்கு கர்த்தர் தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்களுக்கு மேலே என்ன பண்ணுவார், அவர் பிரியமாக இருக்கிறாரு. அப்போ நிச்சயமாக நம்ம தேவ சமூகத்தில் காத்திருந்தால் போதும். தானியேல் பார்த்திங்கன்னா எவ்வளோ நாட்கள் தேவ சமூகத்தில் காத்திருந்து உபவாசத்து ஜெபிச்சாது. அதான் தானியேல் தேவனுக்கு பிரியமானவராக இருந்தார். நம்ம கர்த்தருக்கு காத்திருக்கும் போது தான் தேவன் நமக்கு தேவன் மேலே பிரியப்படுவார். கர்த்தருக்கு காத்திருக்கல கர்த்தர் ஸ்திரப்படுத்துவார். நம்ம நீங்கள் எல்லாரும் திடமனதாக இருங்க, நான் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவேன்னா காத்திருந்தால் தான் நமக்கு ஸ்திரம் கிடைக்கும். முதல் ஆசீர்வாதம் அவர் பிரியமாக இருப்பார், ஸ்திரப்படுத்துவார், நம்மளை ஆழத்துக்கு விலக்கி என்ன பண்ணுவார், விடுவிப்பார். காத்திருக்களுக்கு ஒரு துணையும் கேடகமாக இருப்பார். கர்த்தருக்கு காத்திருக்கள் பூமியை சுதரித்து கொள்வார்கள். நமக்கு வாழ்கிற சின்ன இடம் மட்டும் இல்லை, பூமியின் கடையாந்திர வரைக்கும் கர்த்தர் நம்மளை எடுத்து பயன்படுத்துகிற நாட்கள் வரும். எப்படின்னா கர்த்தருக்கு நம்ம காத்திருக்கணும். கர்த்தருக்கு காத்திருக்கிறதுக்கு மேலே அவர் மனதுருகுவார். நமக்கு மேலே இரக்கம் செய்யும்படி, மனதுருகும்படி, உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார். உங்கள் மேல் மனதுருகும்படி அவர் எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். அப்போ நம்ம கர்த்தருக்கு காத்திருக்கும் போது தேவன் நம்ம வாழ்க்கையில் பலத்த காரியங்களை செய்வார். நம்ம காத்திருக்கும் போது நம்மளோட கூப்பிடுதலை அவர் காதுகளில் கேட்கும். சங்கீதம் 41 சொல்லுது, நீ கர்த்தருக்கு காத்திருக்கிற கூப்பிடுதல் அவர் என்ன பண்ணுவார், கேட்பார். கர்த்தருக்கு காத்திருக்கிற நம்ம ஒரு நாள் வெட்கப்பட்டு போகவே மாட்டோம். ஜெபிக்கிறவன் கவலைப்பட மாட்டான், கவலைப்படுகிறவன் ஜெபிக்க மாட்டான். இந்த உலகத்தில் எல்லாரும் சொல்லுவாங்க, கிறிஸ்தவங்க சொல்லுவாங்க, ஒருத்தன் கவலைப்படுறான்னா அவன் சரியாக ஜெபிக்கலன்னு அர்த்தம். நம்ம சரியாக நல்லா ஜெபிச்சுட்டா நிச்சயமாக நம்ம எதை பொறுத்தையும் கவலைப்பட மாட்டோம். ஜெபிக்க கற்றுக்கொண்டவன் இன்பமான வாழ்க்கை வாழ்கிற ரகசியத்தை அவர் அறிஞ்சிக்கொண்ட தேவ மனுஷனாக இருப்பான். ஜபத்தில் அந்தரங்க ஜபங்குது, ஊக்கமுள்ள ஜபங்குது, விசுவாசமுள்ள ஜபங்குது, தெய்வீக பக்தியின் ஜபங்குது. ஆனால் இந்த காத்திருப்பு ஜபன்றது நம்ம வாழ்க்கையில் பெரிய பெரிய ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். தெய்வ சமூகத்தில் காத்திருக்கிறவங்க வேறு உலகத்தில் போய் எங்கேயும் காத்திருக்க வேண்டாம். நான் மணிக்கணக்காக இந்த இடத்துல போய் காத்திருந்தாங்க, நான் ஒருத்தரை பார்க்க போனேன், அவர் ஒரு ஹவரில் வரேனாரு, 4 ஹவர் நான் காக்க வச்சுட்டாருங்க நிறைய பேர் சொல்லுவாங்க. எங்கேயும் போய் நம்ம 4 ஹவர் 5 ஹவர் 10 ஹவர் காக்க வேண்டாம். தேவ சமூகத்தில் உண்மையாக காத்திருந்து ஜெபிப்போம். நமக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் கால தாமதம் இல்லாமல் நம்ம கையில் கிடைக்க தேவனாகிய கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. அல்லேலூயா.